ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சனாஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு உஸ்லி பார்க்க போகிறோம். அதுவும் கொத்தவரங்காய் வச்சு பருப்பு உஸ்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதை நல்லா வடித்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வரமிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகு 4 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்ததை நம்ம ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்ததை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா தட்டி விட்டுருங்க. ஸ்பூன்லாம் விலைக்காகாது, நம்ம கையிலேயே வலித்து தட்டி விட்டுடலாம். நான் 1/4 கிலோ வந்து கொத்தவரங்காய்க்காக தேவையான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காய் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது வேகிற நேரத்தில் நம்ம கொத்தவரங்காய் கட் பண்ணி எடுத்து கொத்தவரங்காயை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம கொத்தவரங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு உஸ்லி எல்லா காய்கறியுமே செய்யலாம். கொத்தவரங்காய், பீன்ஸு, அவரைக்காய், கோஸு எல்லா காய்கறியும் செய்யலாம். நமக்கு இதுக்கு வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உஸ்லிக்கு வெங்காயம், பூண்டு சேர்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பருப்பு உஸ்லி வந்து பிராமின்ஸ் தான் நிறைய பேர் செய்வாங்க. இது ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்றதுனால நம்ம எல்லாருமே பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பருப்பு வகைகள் சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இது அடிக்கடி வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நான்வெஜ் செய்கிற டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காயை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் 2 பீஸ் தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. காரத்துக்குமே நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம்ல, அதுதான் இதுக்கு காரம். இது ஆயிலுமே கம்மியாக தான் இருக்கும். இதில் நம்ம சேர்க்குற ஆயிலுமே கம்மியாக தான் இருக்கும். இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல. தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வச்ச ஸ்டீமரில் வச்ச பருப்பு வந்து வெந்திருக்கும். அதை நல்லா இறக்கி ஆற விட்டு உதிர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம். அது நல்லா ஆறட்டும், இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப கிடையாது. எண்ணெய் வந்து நல்லா முறுமுறுன்னு வறுக்கிற அளவுக்குலாம் எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. இது வந்து உஸ்லின்றதுனால பருப்பு தான் அதிகமாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். உளுந்து 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்டு
கட் பண்ணி கொத்தவரங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்புக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காயை தண்ணி சேர்க்காமல் அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. அப்படி இல்லை வேகாது கொத்தவரங்காய் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சுருங்க. அதிலே வெந்துடும். இப்போது நம்ம பருப்பை நல்லா உதிர்த்துக்கலாம். ஆறிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உதிர்த்துக்கோங்க. அந்த கிளாத்தில் இருக்கிற நூல்லாம் இருக்கும், ஒட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை கூட போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. காய் வெந்துருச்சுன்னா நம்ம உதிர்த்து வச்சுருக்க பருப்பை இதோடு சேர்த்துடலாம். பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தூவி சேர்த்து பாருங்கள். பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி சேர்த்து பாருங்கள். நான் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். நல்லா கலந்து விட்டு பாருங்கள். பருப்பு காய்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷலே. நான் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்துடுறேன். சரியாக இருந்தது, பருப்பு சரியாக இருந்தது. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. ஆல்ரெடி வெந்துச்சு, ஆனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும்ட்டு மூடி வச்சுட்டாச்சு. இப்போ நல்லா வெந்து அதோட மெல்டாக இருக்கு. இப்போ இந்த டைமில் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதே சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை சேர்த்துருங்க. தேங்காய் துருவலுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் பத்தலைன்னா இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே, சாம்பார் ரைஸ்க்குமே, காரக்குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.